வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்க்பிளாஸ் ரிவ்யூ. சரி வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போவோம். இன்றைக்கி இலக்கியா சீரியலில் அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கிறதான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம கார்த்தி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க. நம்ம ஜானு கண்ட கனவு உண்மையாகிடுச்சு. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்க. இதோட முக்கியமான விஷயத்தை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். நம்ம ஜானு கண்ட கனவு உண்மையாகிடுச்சுங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா. ஆமாங்க, நம்ம ஜானு கண்ட மாதிரி நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாரு, நைட்டில் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஷனை குறைக்க மறுபடியும் போதை எடுத்துத்தாங்க. அப்படி போகிறவர் கார் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு சீரியஸான நிலமையில் 4 பேர் ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுறாங்க. அவர் இப்போது ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக ஐசியூவில் இருக்காங்க. ஆமாங்க, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண தான் பிழைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு எனக்கே பதறி போச்சுங்க. ஜானு என்ன பண்ணுவாங்க, அவங்க கனவு கண்ட மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பதறி அலையிறாங்கங்க. வீடு ஃபுல்லாக எங்கே தேடியும் கார்த்தி கிடைக்கல. கார்த்தி எங்கடான்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, கார்த்தி வீட்டில் இல்லைங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் சீரியஸாக இருக்காங்க. யாருன்னு தெரியாத ஒரு அனாதை மாதிரி இருக்காருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம கார்த்தியோட நிலைமை என்ன அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். நம்ம கார்த்திக்கு பிளட் குரூப் பி நெகட்டிவாங்க. பி நெகட்டிவ் அவ்வளோ ரேரெல்லாம் இல்லைங்க. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பிளட் கிடைக்கல. ஸோ பிளட் டொனரை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் கார்த்தியோட டீட்டெயில் தெரிஞ்ச ஒரு டாக்டர், அவங்க ஏற்கனவே பழக்கம் போல், அவங்க நம்ம கௌதம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, உங்கள் கார்த்தி உங்கள் தம்பி இப்படி தான் அடிப்பட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காரு, அவருக்கு பிளட் வேணும், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கௌதம் இலக்கியா அப்புறம் ஜானு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வேகமாக போகிறாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போயிட்டு கார்த்தின்னு பதறாங்க, அலறாங்க. ஒரு பக்கம் பைரவி கூட அலறாங்க. என்னால் நம்பவே முடியுங்க, பைரவிக்கு இவ்வளோ பாசமாக கார்த்தி மேலே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆச்சரியப்படுறேங்க. ஏன்னா அவ்வளோ அழுறாங்க. இப்படி அழுந்ததுக்கப்புறம் நேராக அவங்க போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ப்ளட் கொடுத்துட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனால் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களே பேசிக்கிறாங்க மாற்றி கார்த்தி உன்னால் தான் இப்படி, என்னால் தான் அப்படின்னு மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து டாக்டர் வெளியேறாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் தான் நம்ம ஜானுக்கு உயிரே வருதுங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, ஒரு 1 hour கழிச்சு பேஷண்ட்டை போய் பாருங்கன்னு சொல்லவும், இதை கேட்ட ஜானு அமைதியாக சேரில் உட்காராங்க. பக்கம் ஒரு பிள்ளையார் இருக்காங்க, அவங்கள போய் கும்பிட்டு வராங்க. என்னங்க பண்ணுறது, சங்கடம் தீர்க்கும் விநாயகன், வினை தீர்ப்பான் விநாயகன் சும்மா சொல்லியிருக்காங்க. அது ஜானுவுக்கே தெரிஞ்சிருக்கு. விநாயகரை போய் கும்பிட்டுட்டு நம்ம ஜானு வராங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாம் பெருமூச்சு விட்டுறாங்க. நம்ம கார்த்தி பொழைப்பாரா மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொழைப்பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன காருக்கு ஆக்சிடெண்ட்டாக ஆனாலும் நம்ம டாக்டர் சொல்லிட்டாங்க, கார்த்திக் இது எதுவும் ஆகாது, அவர் சேஃப் தான் சொல்லிட்டாங்க. ஸோ கார்த்திக் இஸ் சேஃப், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, பாதுகாப்பாக தான் இருக்கார். இதுக்கப்புறம் கார்த்தியோட நிலைமை என்ன அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் அந்த ஐக்கான் பட்டன் தட்டிட்டு போயிடுங்க. டாடா, see you, bye bye.